நான் அரசியல் களத்தில் போராட்ட களத்தில் சந்தித்துக் கொள்வதுண்டு. அதற்கு பிறகு 2 பேரும் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னை அவர் அறிவார், நான் அவரை அறிவேன். நட்பிலிருந்துதான் பகையே உருவாகும். அவ்வளவு எளிதாக வளர்ச்சியை அங்கீகரிக்க மாட்டார்கள். புகழ்பெற்ற பல பேராளுமைகளால் வியந்து வியந்து போற்றி போற்றி பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை தொட்டிருக்கிறார். தன்னுடைய ஆளுமையை அவர் நிறுவியிருக்கிறார் என்பது எனக்கு பெருமை அளிக்கிறது. அவமானப்படுத்தப்பட்ட தொலைப்படுத்தப்பட்ட ஒரு சிலை இருக்கிறது சொன்னால் அது அறிவர் அம்பேத்கர் அவர்களினுடைய சிலை. அவருடைய எண்ணம், அவருடைய கனவு என்பது ஒரு சிலையில் அல்ல, ஒரு மனிதரிடம் இருக்கிறது. எப்போது யாருடைய கண்ணீர் வந்தாலும் ஓடோடி வருகிறார். அப்படி ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர் மதிப்பிற்குரிய தோல் திருமாவளவன் ஐயா அவர்கள். நான் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த காலத்தில் தான் தோழர் கோபிநாத் ஊடக தளத்தில் அடியெடுத்து வைத்தார். போராட்ட களத்தில் சந்தித்துக் கொள்வதுண்டு. தரையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அமர்ந்திருந்த போது கோபிநாத் அவர்கள் என்னிடத்திலே மைக்கை நீட்டி கேள்வி கேட்டது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. சிலரை பார்த்தால் நமக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். சிலரிடத்தில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இவரை பார்க்க போறோமே, ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். கோபிநாத் அவர்களை நான் முதலில் பார்த்த போதே எனக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவானது. அந்த அளவுக்கு ஒரு என்கரேஜிங் கேரக்டர், ஒரு பாசிட்டிவான அப்ரோச் உள்ள ஒரு பர்சனாலிட்டி. அதற்கு பிறகு 2 பேரும் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னை அவர் அறிவார், நான் அவரை அறிவேன். புகழ்பெற்ற பல பேராளுமைகளால் வியந்து வியந்து போற்றி போற்றி பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை தொட்டிருக்கிறார். தன்னுடைய ஆளுமையை அவர் நிறுவியிருக்கிறார் என்பது எனக்கு பெருமை அளிக்கிறது. பொதுவாக மனிதனுக்கு பகை தோன்றுவதே குடும்பத்தில் இருந்துதான். இதுதான் ஹியூமன் நேச்சர். அண்டையில் இருப்பவனிடம் தான் முதலில் நட்பிலிருந்துதான் பகையே உருவாகும், பொறாமை உருவாகும். அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வளர்ச்சியை அங்கீகரிக்க மாட்டார்கள், ஊக்கப்படுத்த மாட்டார்கள். இது மனித இயல்பு. அரிதினும் அரிதாக ஒரு சில குடும்பங்கள் தான், ஒரு சில உறவுகள் தான் ஊக்கப்படுத்துகிற ஒரு முதிர்ச்சியை, பக்குவத்தை பெற்றிருப்பார்கள். கோபிநாத் அவர்களின் குடும்பத்தை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இங்கே அவர்கள் உரையாடி கொண்டதை பார்த்தேன், உறவாடி கொண்டதை பார்த்தேன், மனம் திறந்து பேசியதை பார்த்தேன். அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் இப்படிப்பட்ட ஒரு இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறதே என்று நான் உள்ளபடியே மெய் சிலிர்த்து போனேன். எல்லாவற்றையும் விட அவர் இன்னொன்றையும் சொன்னார். எல்லோரும் சீரியலை பார்த்த பிறகுதான் அழுவார்கள், எங்கள் குடும்பம் பார்ப்பதற்கு முன்பே அழுகும். அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் குரூப் எங்களுடைய ஃபேமிலி என்று சொன்னார். சென்டிமெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணர்ச்சி படக்கூடிய குடும்பத்தினர் நாங்கள் என்று சொல்லுகிற போது அவர் ஒரு 10-15 முறையாவது கண்களை துடைத்துக் கொண்டேதான் பேசினார். குடும்பங்களை பற்றி பேசுகிற போது குடும்ப உறவினர்களின் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போனார். எப்படித்தான் அவ்வளவு வேகமாக எல்லாருடைய பெயரையும் அவரால் சொல்ல முடிந்தது என்று எனக்கு விளங்கவில்லை. ஒருவரை கூட தயங்கி பெயரை நினைத்து யோசித்து அப்படி சொல்லவில்லை. பெயர்களை ஒவ்வொன்றாக அவர் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போனார். அந்த அளவுக்கு அன்றாடம் அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்பதுதான் அதை உறுதிப்படுத்துகிறது. அந்த உறவினர்களோடு நல்ல இணக்கமான உறவை கொண்டிருக்கிறார், நாள்தோறும் உறவாடி கொண்டிருக்கிறார் என்பதால் தான் எல்லோருடைய பெயர்களும் மிக இயல்பாக அவருக்கு அவ்வளவு வேகமாக வந்து சேர்கிறது. ஒரு நேர்மறையான போக்கிலே வளர்த்தெடுத்திருப்பது அதுதான் மிக முக்கியமானது.